ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். சுகமாயிருப்பீர்களாக. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. நீங்கள் மன ரம்யமாக இருக்க தேவன் உதவி செய்வாராக. நேற்று ஏசாயாவின் புத்தகம் 40ஆம் அதிகாரத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசித்தோம். இன்றைக்கு 41ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன். என் தாசனாகிய இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, என் சிநேகிதனான ஆபிரகாம் சந்ததி. நமக்கு கொடுக்கப்பட்ட பேரை பாருங்க, என் தாசன், நான் தெரிந்து கொண்டவன், என் சிநேகிதன். இதெல்லாம் யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த வசனத்தை கேட்குற நீங்க தான். கர்த்தர் நமக்கு சொல்றாரு, என் தாசனாகிய இஸ்ரவேல், நான் தெரிந்து கொண்ட யாக்கோபு, என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததியே. பூமியின் கடையாந்திரங்களிலிருந்து உன்னை எடுத்து அதன் எல்லைகளிலிருந்து அடைத்து வந்து, நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று சொன்னேன். ஸோ இதெல்லாம் கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தைகள். அதை சொல்லி அடுத்த வசனத்தில் என்ன சொல்றாருன்னு கேட்டா, இதுவும் நாம் அடிக்கடி கேட்டிருக்கிறதான வசனம். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். இன்னைக்கு ரொம்ப விசுவாசிகள் பயப்படுறாங்க. எதை கண்டாலும் ஐயோ பயமா இருக்கு, ஐயோ பயமா இருக்கு. ஆண்டவர் சொல்றாரு, நீ பயப்படாதே. ஏனென்று கேட்டால், நான் உன்னுடனே இருக்கிறேன், நீ திகையாதே. நான் உன் தேவன். நான் உன்னோடு இருக்கிறது மாத்திரமல்ல, உன் தேவன் மாத்திரமல்ல, உனக்கு நான் என்ன செய்வேன் தெரியுமா? நான் உன்னை பலப்படுத்துவேன், உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தால் உன்னை தாங்குவேன். இப்போ எவ்வளோ ஒரு நல்ல தேவன் கூட இருப்பாராம். உன் தேவன் அப்படியா ஆகினால நான் என்ன செய்வேன்? நான் தேவனாக இருக்கிறதுனால உன்னை பலப்படுத்த என்னால் முடியும், உனக்கு சகாயம் பண்ண என்னால் முடியும், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்க முடியும். அது மாத்திரமல்ல, அடுத்த வசனத்தை பார்த்தீங்கன்னா, உன் மேலே ரொம்ப எரிச்சலாக இருக்காங்கல்ல, நிறைய பேர் நம்ம மேலே எரிச்சலாக இருக்காங்க தெரியுமா உங்களுக்கு? உண்மையில் எரிச்சலாக இருக்கிற யாவரும் வெட்கி லட்சையடையவர்கள், உன்னோட போராடினவர்களை தேடியும் நீ காணாதிருப்பாய். எப்பா, இதுக்கு மேலே நமக்கு பயப்படாமல் இருக்கிறதுக்கு வேற என்ன வேணும்? நீ பயப்படாதே, நீ என் தாசன், அது நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், உன்னை பலப்படுத்துவேன், உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தால் உன்னை தாங்குவேன். இந்த நாளிலே தேவனாய கர்த்தர் இது நம்ம ஒவ்வொருவருக்கும் செய்வாராக. உங்கள் பயத்தை போக்குவாராக. பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, தந்த வார்த்தைகளுக்காக நன்றி. வேத புத்தகத்தில் 366 முறை பயப்படாது என்று வருகிறது கேட்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் அந்த வார்த்தைகளை சொல்லி சொல்லி மக்களை தைரியப்படுத்துகிறவர் நீர். இந்த நாளிலும் கேட்ட வார்த்தைகளின்படியே உடைய ஜனங்களை வழிநடத்தும், பாதுகாத்துக் கொள்ளும், ஆசீர்வதி. துதிகன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறேன், பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இன்றைக்கு 2வது சனிக்கிழமை காலையில் சகோதரிகளுடைய ஐக்கிய கூட்டம் உண்டு. சகோதரிகள் எல்லாம் கடந்து வாருங்கள். God bless you abundantly again and again and again and again. Amen.